மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பராக கிராமத்து முறையில் எப்படி கருவாட்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். மண் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். சோம்பு வெந்தயம் இப்போ நல்லாவே பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பூண்டு உரித்து சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாவை 4 கீறி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துக்கிறனால தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காயை கூட 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட் நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி தேங்காய் மசாலா பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து 1/4 கப் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். மூடி வச்சு குழம்பை கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து முடிய திறந்து பார்க்கலாம். குழம்புலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு 10 துண்டு வாழை கருவாடு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல மிதமான தண்ணியில் வாஷ் பண்ணி இதில் சேர்க்குறேன். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது கருவாடு துண்டுகள் எல்லாத்தையும் மிதமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கருவாடில் இருக்க உப்பு அப்புறம் கல் மண் எதுவாக இருந்தாலும் போயிடும். இப்போ எல்லா கருவாடு துண்டுகளும் இதில் சேர்த்தாச்சு. இதை சேர்த்த பின்னாடி மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுறலாம். இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 4 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாட்டு துண்டுகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே கரையலை. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மேலே சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக சுவையாக கருவாட்டு குழம்பு இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க, கிராமத்து முறையில் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.